இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் தீவிரமடைந்து வருகின்றது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள அணுசக்தி தலைமையகம் தீக்கிரையானது. எண்ணெய் வயல்கள் நாசமாகின. இதுவரை 140க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் நடத்திய பதில் தாக்குதலில் இஸ்ரேலில் 13 பேர் உயிரிழந்தனர். இருதரப்பிலும் நூற்றுக்கணக்கானோர் படுகாயமடைந்தனர். அணுகுண்டு தயாரிப்பில் ஈரான் தீவிரம் காட்டியதால் அந்நாட்டின் மீது இஸ்ரேல் விமானப்படை கடந்த 13ஆம் தேதி தாக்குதல் நடத்தியது. அன்றைய தினம் ஈரானின் 4 அணுசக்தி தளங்கள் அழிக்கப்பட்டன. நாட்டின் மூத்த அணு விஞ்ஞானிகள் 9 பேர், இராணுவ தளபதிகள் 3 பேர் உட்பட ஏராளமானோர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் நகரங்களை குறிவைத்து ஈரான் இராணுவம் ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலம் அதி தீவிர தாக்குதல்களை நடத்தியது. இந்நிலையில் இரு நாடுகளிடையே நேற்று 3வது நாளாக போர் நீடித்தது. இஸ்ரேல் நகரங்களை குறிவைத்து ஈரான் இராணுவம் 150 ஏவுகணைகளை வீசியது. இதில் பெரும்பாலான ஏவுகணைகள் நடுவானில் இடைமறித்து அழிக்கப்பட்டன. எனினும் சில ஏவுகணைகள் இஸ்ரேல் பகுதிகளில் விழுந்தன. இஸ்ரேலின் பாட்யாம் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் மீது ஈரான் ஏவுகணை விழுந்து வெடித்து சிதறியதில் 6 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இஸ்ரேலின் வேறு சில பகுதிகள் மீதும் ஏவுகணைகள் விழுந்துள்ளன.